வெற்றிவேல் முருகன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, அதாவது ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டிருந்தாலோ இல்லை 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் கெட்டிருந்தாலோ ஸோ அவங்க பொதுவாகவே அதிகமாகவே புலம்புவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்னென்னா சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கூட நடக்க ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய அதிகமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, இந்த தலையெழுத்து எப்போ மாறும் அப்படின்றது பொதுவாக சொல்லுவாங்க. இது நிறைய பேர் நம்ம சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த அமைப்பை மாற்றத்துக்கு உண்டான ஒரு பரிகாரமாகவும் ஒரு ஸ்தலமாகவும் நம்ம பார்க்கலாம். அதாவது என்னென்னா, தலையெழுத்துன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் அடிப்படையாக ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பிரம்மா. ஸோ அதனால் நீங்கள் திருப்பட்டூர் நினச்சிருக்கலாம், திருச்சி பக்கத்தில் இருக்க திருப்பட்டூர் பிரம்மன் கோயிலை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு நினைக்கலாம். பட் ஆனால் அது கிடையாது. நான் சொல்ல போகிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா ஒரு சிவாலயம். சிவாலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஐனாவரத்தில் பரசுராம லிங்கேஸ்வரர் கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் பிரம்மாவோட தோற்றத்தில் அமைஞ்சிருப்பார். அதாவது பிரம்மாவுடைய படைப்பு குற்றங்களுக்காக தானே படைப்பு ஏற்று நடத்த முருகப்பெருமான். அதாவது உங்களுக்கு பொதுவாகவே திருவிளையாடலில் பார்த்துருப்பீங்க, பிரணவத்துக்கு பொருள் தெரியாத காரணத்தினால பிரம்மாவை சிறையில் அடைச்சி தானே படைப்பு தொழிலை மேற்கொண்டார் முருகப்பெருமான். ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படைப்பு தொழிலை எடுத்து நடத்தினவர். ஸோ அதனால் அவரை போய் வணங்கும்போது நம்மளுடைய பிரம்மாவால் ஏற்பட்ட குற்றங்குறைகள், நம்மளோட தலையெழுத்து எல்லாமே மாற்றி அமைக்கக்கூடிய முருகப்பெருமான் இவர். ஸோ அதனால் அவர் வணங்கும்போது, பொதுவாகவே முருகப்பெருமானை வணங்கும்போது திருப்புகழ் பாடி நீங்கள் வழிபாடு செய்யும்போது அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் குறிப்பாக கந்தராலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பாட்டு இருக்குது, 4 வரி. அது என்னென்னா, செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், திங்கடம்பு மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமுயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரணம் இருக்கும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தேன்னு சொல்லியிருப்பார். அதாவது முருகப்பெருமானோட திருவடி நம்மளோட தலையில் எப்போ படும்போது நம்மளோட தீய தலையெழுத்துக்கெல்லாம் மாறி நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்றது அருணகிரிநாதர் சொல்கிறார். ஸோ அதனால் முடிஞ்சவங்க இந்த திருப்புகழை தொடர்ந்து பாராயணம் பண்ணி, அதாவது கந்தராலங்காரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணி திருப்புகழை சிரசுக்கு மேலே வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் விரைவில் நடக்கும். நன்றி. நான் உங்கள் ஜோதிடர் தனசேகர்.